இந்த தகர சீட்டில் முட்டையை உடச்சி ஊற்றினா கூட வெந்துரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சரியான வெக்கை. வெயில் காலங்களில் இந்த மாதிரி சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பயங்கர வெக்கையாக இருக்கும். நம்மளால் வீட்டில் இருக்கவே முடியாது. இப்போ நம்ம ஒரு செட்டப் பண்ணி இந்த சீட்லேருந்து வரக்கூடிய வெக்கையை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த செட்டப்பை நம்ம இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வர தான் பண்ண போகிறோம். இந்த பகுதியோட அளவு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா, இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 11 அடியும் இதோட அகலம் 7 அடியும் இருக்குது. அதனால மேலே இந்த சீட்லேருந்து ஒரு அரை அடி கீழேயும் அதே மாதிரி இந்த சவுர்லேருந்து ஒரு அரை அடி உள்ள தள்ளியும் மார்க் பண்ணி நம்ம ஒரு ஆணி அடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆணி அடித்தா அதே சோரோட இன்னொரு முனையில் மேலேருந்து ஒரு அரை அடி தள்ளி அதே மாதிரி சைட்லேருந்து ஒரு அரை அடி தள்ளி இன்னொரு ஆணி அடிச்சிடலாம். இப்போ நம்ம அடித்தா இந்த 2 ஆணியையும் ஒரு நூல் எடுத்து கட்டிடலாம். இப்போ அடுத்து தான் நம்ம ஆணி அடிச்சு வச்சிருக்க பகுதியிலேருந்து ஒரு அடி விட்டு கரெக்டாக அந்த நூலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு அடி நீளத்தில் ஒரு ஈக்குச்சி இருக்குது. இந்த ஈக்குச்சி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த எல்லா பாயிண்ட்டுகள்லையும் ஆணி அடிச்சிடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல ஆணிகளை சூப்பராக நம்ம அடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் இதுக்கு மேலே கட்டியிருக்க இந்த நூலை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த சவுரில் எப்படி மார்க் பண்ணி ஆணி அடிச்சிருக்கோமோ அதே மாதிரி ஒருவேளை அதுக்கு எதிர்ப்புறத்துல சவுர் இருந்துச்சுன்னா அதில் ஆணி அடித்த மாதிரி மார்க் பண்ணி ஆணி அடிச்சிருங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சவுர் இல்லை, அதனால நாம் இந்த கம்பியில் ஒரு சாக் பீஸை வச்சு மார்க் பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த மாதிரி கெட்டு கம்பியை எடுத்து நம்ம ஆல்ரெடி சவுரில் மார்க் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆணியில் கட்டி அந்த ஆணிக்கு நேராக கம்பியில் மார்க் பண்ண இடத்துல கட்டிடுங்க. இப்போ நம்ம இதில் கட்டியிருக்க மாதிரியே எல்லா ஆணியிலிருந்தும் ஒரு கெட்டு கம்பியை எடுத்து இந்த மாதிரி குறுக்கு கட்டிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம எல்லா கம்பிகளையும் டெம்பராக சூப்பராக நம்ம கட்டிட்டோம். அடுத்ததான் இந்த மாதிரி தெர்மோகோல் வாங்கிக்கோங்க. இந்த தெர்மோகோல் பார்த்தீங்கன்னா எல்லா புக் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். இந்த தெர்மோகோல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகோலில் அளவு உண்டு. அதாவது இந்த தெர்மோகோலோட அகலம் 1/2 இன்ச் 3/4 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் எவ்வளோ அகலம் கூட்டினது வாங்குறீங்களோ அவ்வளோக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தெர்மோகோலை எடுத்து நாம் கட்டி வச்சிருக்கிற இந்த கெட்டு கம்பிக்கு மேலே இந்த தெர்மோகோலை வச்சிடலாம். அதாவது எந்த அளவுக்கு தெர்மோகோலை இந்த சவுரை ஒட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெர்மோகோலை சவுரை ஒட்டி வச்சிருங்க. இப்போ நம்ம இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா தெர்மோகோலை சூப்பராக நம்ம அடிக்கிட்டோம். இந்த தெர்மோகோல் ரொம்பவே வெயிட் கம்மி, அதனால நாம கட்டியிருக்க இந்த கெட்டு கம்பியை இதை தாங்குவதற்கு போதுமானது. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த இடத்துலையும் நம்ம தெர்மோகோலை அடிக்கிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த தெர்மோகோல் எல்லாத்தையும் மேலே சூப்பராக செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த தகர சீட்லேருந்து வர்ற அதிகப்படியான வெப்பம் நல்லாவே குறைஞ்சிருக்கிறத நம்மளால் உணர முடியுது. இப்போ ஒரு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செட்டப் ஒன்று பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு சீலிங் ஃபேன் இருந்துச்சுன்னா இந்த செட்டப்லேயே நீங்கள் இந்த சீலிங் ஃபேனையும் மாட்ட முடியும். அது எப்படின்னா அந்த சீலிங் ஃபேன் இருந்த பகுதியில் நீங்கள் இந்த தெர்மோகோலை வைக்கும்போது அந்த சீலிங் ஃபேனில் இருக்கிற கம்பியோட அளவை விட கொஞ்சம் பெருசாக ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையிலேயே நீங்கள் ஃபேனை மாட்டிக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை இந்த மாதிரி சவுறு ஓரங்கள்லாம் 1/2 அடியோ 1 அடியோ கேப் விழுந்துச்சுன்னா இந்த தெர்மோகோலை கட் பண்ணி அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க.